நல்ல விஷயத்தை பதிய விடாமல் நிறைய இடைஞ்சல்கள். நான் சொல்லிட்டு இருந்த விஷயம், இந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள் எல்லாருமே ஒருமுகமாக இந்த போராட்டத்தில் நியாயம் இருக்குது. இந்த போராட்டம் நான் சொல்கிறது வெறும் ஜல்லிக்கட்டு மட்டுமே இல்லை. இந்த மாணவர்கள் அவங்க யாருமே தூண்டி விடாமல் இவ்வளோ பேர் ஒட்டு மொத்தமாக நின்று ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுக்க வந்திருக்காங்கன்னா அவங்கள மதிக்க வேண்டியது இந்த அரசுடைய கடமை. அரசு ஏவி விடுற இந்த காவல் அதிகாரிகள் எல்லாருக்குமே நேற்று வரைக்கும் ஒரு சின்ன மனசுக்குள்ளே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. நானே நேரடியாக சந்தித்து நிறைய பேரை பேசினேன். அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, இதில் அவங்களுக்கு முழுமையான ஒரு ஈடுபாடு இருக்கிறதாக. அப்போ நான் நம்பிக்கிட்டு இருந்தேன், என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு புரட்சி வெடிக்கணும்னா இவங்க எல்லாம் இந்த பக்கம் திரும்பணும். இந்த உணர்வு நியாயம். வேலை தானே போலீஸ், சம்பளம் தானே காவல்துறையிலேருந்து வருது, மனிதர்கள் தானே. அவங்களுக்கு மனசுக்குள்ளே இது சம்மந்தமான ஒரு சரியான ஒரு தீர்வு இருக்கும். அது நடக்க போதுன்னு நான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் இன்றைக்கி காலையிலேருந்து இப்படி பேரிடையான செய்திகள். இதில் நமக்குள்ளேயே நிறைய குழப்பம் இருக்குது. ஒன்று, நேற்று வரைக்கும் இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு சொன்னவங்கள துரோகிகள் அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கி காலையிலேருந்து இல்லைங்க இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னு அவங்களும் சொல்லும்போது, ஆனால் அடிபட்டு ராயப்பட்ட ஆஸ்பத்திரியிலையும் நிறைய இடத்துல இருக்கிற அந்த மாணவர்களுடைய நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. யாரும் மெரினாக்குள்ளே நுழைய முடியல. நுழைஞ்சு போயிட்டு வந்தவங்க கொஞ்சம் பேர் இந்த வட மாநிலத்து போலீஸோடைய அடி தாங்க முடியல அப்படின்லாம் நிறைய செய்திகள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் லாரன்ஸ் கிட்ட பேசினேன், என்ன சார் நடந்துகிட்ருக்கு. அப்போ அவர் சொன்னார், இல்லை சார் இன்றைக்கி சாயங்காலம் இந்த சட்டமன்றத்திலேருந்து அந்த விஷயம் கையெழுத்தாகி வந்துருச்சுன்னா. நான் சொன்னேன், அதுக்குள்ளே ஏன் அவசரப்படணும்? இன்றைக்கி சாயங்காலம் சட்டமன்றத்திலேருந்து அது வறுமையானால் நம்ம ஏன் அவசரப்பட்டு இன்றைக்கி காலையிலேயே மாணவர்கள் அங்கேருந்து ஒதுக்க முயற்சி பண்ணணும்? அதனால் எனக்கு நிறைய டவுட் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய மந்திரிகள் மட்டத்திலிருந்து கூட எனக்கே ஃபோன்கள். அதாவது அமைதி காக்கணுங்கிறதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. டெஃபினட்டாக மாணவர்கள் அமைதி காக்கணும். ஏன் அமைதி காக்கணும்னா, அவங்க உயிருக்கே ஆபத்து இருக்கணும் போது நிச்சயமாக யாரோ ஒருத்தர் ஏவி விட்டு இவங்க மேலே அந்த அடிப்படுறது என்னால் தாங்கிக்க முடியல. அதனால் நிச்சயமாக அவங்க அமைதி காக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, எனக்கு என்ன தோணுதுன்னு எனக்கு தெரியல. இதில் நிறைய பேர் எதிர்வணியான நிறைய கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க. அதை படிக்கும்போது வருத்தமாக இருக்குது. எல்லாருமே ரொம்ப வீராவேசமாக பேசுகிறதுனால மட்டுமே ஒரு விஷயம் முடிவுக்கு வந்துடுது. புத்தி சாதுரியமாக சில விஷயங்கள் செய்யணும். இப்போ நான் என்ன நினைக்கிறேன், இன்றைக்கி சட்டமன்றத்திலேருந்து என்ன தகவல் வருதுன்னு பார்ப்போம். எப்படி இருந்தாலும் இந்த அராஜகம் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதனால் நான் 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு வெளியில் ஒரு கருப்பு கொடியை, இது நம்மளுடைய துக்கத்தை, இது ஒரு துக்கமான தினம் என்று, ஒரே ஒரு உயிர் அடிபட்டிருந்தாலும் ஒரே ஒரு உயிர் காயப்பட்டிருந்தாலும் இந்த துக்கத்தை நம்ம பெருசாக கொண்டாடணும். அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னையிலேருந்து அந்த கருப்பு கொடி நம்ம நினைக்கிற அந்த நல்ல பதில் நான் சொல்கிறது இது நிரந்தரமாக அவசர சட்டமாக அதெல்லாம் இல்லை. இவ்வளோ பேர்கள் ஒரே உணர்வோடு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்ததுக்கான ஒரு சரியான தீர்வு முறையாக இதாங்க நடந்தது. இதை பாருங்கள், கையெழுத்தோட இந்த விஷயம் நடந்திருக்கு. மேற்கொண்டு சட்டம்ங்கிறதுனால உடனே நடக்காது, அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு அமைதியாக இந்த மாணவர்கள்ட்ட பேசியிருந்தா நிச்சயமாக இதுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கும். இப்போ கூட நான் சொல்கிறது என்னென்னா, எல்லோரும் அமைதியாக கலைஞ்சு போகணுமா கலைஞ்சு போகக்கூடாதான்ற 2 பிரச்சனைக்கு நடுவில் யார் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க இங்கே, அதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அதனால் என்ன நினைக்கிறேன்னா, அப்படி கலைய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சுன்னா கூட என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு கருப்பு கொடியை நம்ம வீட்டு வாசல்லையே வச்சுக்கிட்டு நம்மளுடைய துக்கத்தை, நம்மளுடைய கோபத்தை, நம்மளுடைய சோகத்தை பிரதிபலிக்கிற விதமும் நம்மள அமைதியான முறையிலே இந்த போராட்டத்தை நடத்தலாம். அதே மாதிரி நான் நினைக்கிறது, இந்த குடியரசு தினம் இங்கே ரொம்ப அமைதியான ஒரு அணிவகுப்போடு நடக்கணும் அப்படின்னு அரசோ அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்க்கலாம். அதுக்காக கூட இதை உடனடியாக கலைக்கலாம். அப்புறம் எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம இங்கே இந்த போராட்டத்தை எத்தனை நாள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நடுவில் இந்த குடியரசு தினத்தோட கொண்டாட்டத்தை நம்ம புறக்கணிக்கலாம் எனக்கு தோன்றது. உண்மையிலேயே இன்றைக்கி சாயங்காலம் கிடைக்கிற தகவல் சரியானதாக இருந்ததுன்னா இதுக்கு நம்ம மதிப்பளிக்கலாம். அப்படி இல்லை, அது அவ்வளோ நமக்கு திருப்திகரமாக இல்லைன்னு சொன்னால் முதல்ல நமக்கு இதெல்லாம் எதிர்க்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் ஒன்று வேணும். அதை மீறி அந்த குடியரசு தினத்தோட கொண்டாட்டங்களை இன்றைக்கி நம்ம எல்லோரும் மெரினாவில் போயிருக்கோம், நம்மளெல்லாம் அடித்து விரட்டுறாங்க. ஆனால் அன்னைக்கு மெரினாவில் கூட்டம் கூடணும், அப்போ தான் அந்த விழா சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லாமல் அன்னைக்கு நம்ம அந்த விழாவை புறக்கணிப்போம், யாருமே அந்த இடத்துக்கு போகாத மாதிரி நம்மளுடைய சோகத்தையும் இல்லை கோபத்தையும் அமைதியான முறையில் காட்டலாமே அப்படிங்கிறது என்னுடைய இப்போதைய நிலை. இதுக்குள்ளே மணி 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு.
சட்டமன்றத்திலேருந்து அந்த தகவல் கையெழுத்தாகி வந்திருக்குமா, அது மாணவர்கள்ட்ட காட்டப்பட்டிருக்குமா, அப்புறம் நிச்சயமாக இந்த அடக்குமுறை, இந்த அராஜகம், இதை போலீஸ் உடனடியே கைவிடணும். மக்கள் கொதித்தடைந்து அவங்களுடைய வேகத்தையோ கோபத்தையோ காட்டினா கூட அதை ஒரு நல்ல விதமாக பெண்களை தரதரன்னு இழுத்துட்டு போகிறதோ இல்லை பெண்கள் மேலே பாயிற அந்த வேகத்தையோ அவங்களுக்கு தெரியாது. நார்த் இந்தியாவில் வந்திருக்க போலீஸுக்கு தெரியாது. அது கொஞ்சம் நல்ல விதமாக அணுக சொல்லலாம், முறையை அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இது யாரும் தீவிரவாதிகள் இல்லை, யாரும் குற்றவாளிகள் இல்லை. ஒரு உரிமைக்காக போராடுற ஒரு கூட்டம். அந்த உரிமை தவறா சரியான்றதெல்லாம் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். அதனால் முதல்ல அமைதி காக்க வேண்டியது மாணவர்களுக்கு முன்னாடி இந்த அரசு காவல்துறையினருக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லி இதை நம்ம அமைதியாக கையாளலாமே அப்படிங்கிற மாதிரி செய்கிறது. அதனால் அமைதி காக்க வேண்டியது வெறும் மாணவர்கள் மட்டும் இல்லை, காவல்துறையினரும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. விரைவில் இதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும்ன்ட்டு எனக்கும் ஒன்றும் தெரியாது. எனக்கும் பதட்டமாக இருக்குது, எனக்கும் ஆவேசமாக இருக்குது, ஆதங்கமாக இருக்குது. அதை தவிர வேறு என்னால் எதுவுமே இங்கே பதிவு செய்ய முடியல. பார்க்கலாம்.